செவ்வாய் கேது 7 சனி 7 சனி 8 புதன் 10 சூரியன் 10 சூரியன் சனி வரணும். சனி இருக்கிறாரு. ராகு பார்க்கிறாரு, குருவே பார்க்கறதுக்கிறாரு. அப்ப இந்த லக்னத்துக்கு மதிப்பு மரியாதை ஓரளவு தெளிவா நமக்கு கிடைக்கும். பயப்பட வேண்டியது இல்லை இதெல்லாம். அதே மாதிரி இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதோட என்ன இருக்கிறாரு, செவ்வாய் கேது இருக்கிறாரு. இப்ப கோச்சார குரு எங்க பார்க்கிறாரு, செவ்வாய் கேதுவை பார்க்கிறாரு. அப்ப செவ்வாய்ங்கிறது என்ன குறிக்கக்கூடியது, ரத்தம் சம்பந்தப்பட்டது, நிலப்புலன்கள், அடுத்தது நம்மளுடைய உடம்பு, சகோதரத்தனம் எல்லாமே அதை குறிக்கக்கூடியது. அதோட கேது இணைவு. இப்ப இது என்ன ஆகும், இதனால வர பிரச்சனைகள், தாய்வழி உறவுகள், வரநாள் பிரச்சனைகள், இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இது அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப எந்த கிரகமும் அங்க இல்லை, அது நல்லா இருக்கு. அப்ப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குழந்தைகள், இதனால எந்த பிரச்சனையும் இந்த வருடத்தால இல்லை. அப்ப இந்த இடத்த மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்ப இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, கொஞ்சம் தள்ளி நின்று கூட இல்லையா வராம தடுக்கும். இது வேலை செய்யாது. ஒரு வருஷ காலத்துக்கு இந்த இது வேலை செய்யாது. குரு எந்த இடத்த பார்க்கறாருன்னு தான் முக்கியம். பார்த்துட்டாருன்னா அந்த இடம் வேலை செய்யும். இப்ப உங்களுக்கு ராசிக்கு வேலை செய்யாது, லக்னத்துக்கு வேலை செய்யும். அதனால நம்ம இந்த இதை பார்த்தா இந்த குரு பேச்சு வந்துச்சு, நமக்கு துலாத்துக்கு பிரச்சனைகள்லாம் 2ஆம் இடத்தை பார்க்கறாரு, லக்னத்தை வச்சு பார்க்கணும். இப்ப இது ஓகே, உங்களுடைய தசாபுத்தி என்ன தெரியணும். தசாபுத்தி ராகு தசையோ கேது தசையோ நடந்துச்சுன்னா கேது தசை. சப்போஸ் கேது தசை நடக்குது, 3 தசை நடக்குது. அப்ப கேது தசை நடக்கிறதுனால இதனுள்ள பிரச்சனைகள், 3 பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாகும். அலைச்சல் அதிகரிக்கும், பயங்கரமான அலைச்சல் அதிகரிக்கும். அதே மாதிரி சில சமயத்துல மயக்கங்கள், தலை சுத்தல் எல்லாமே ஏற்படும். இது கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் இருந்தால் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், இல்லை வீடு மாற்றுற மாதிரி எல்லாமே நடக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இருக்கிற இடத்துலயே இருக்கலாம், போதும், அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகம் கொடுக்காது. அதனால இவர் செய்யக்கூடியவர் என்னன்னா லக்னத்துக்கு நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வேலை கொஞ்சம் செய்யாது. ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சில்லி சோனியா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில. கொஞ்சம் உடம்புல தெரியலன்னா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் செஞ்சாங்களா, அது செஞ்சாங்களா, இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். அபயோகி இந்த திரிசூனியங்கிறது மிகப்பெரிய ஒரு அடைஞ்சிச்சுன்னா அந்த கட்டமே வேலை செய்யாது, அப்படியே 0 தான். அதனால அந்த தசாப்தி காலங்கள்ல நம்ம என்ன செஞ்சாலும் சரி அந்த வேலையே செய்யாது. திரிசூனியங்கிறது சரிபராக்கி விட்டுரும். அப்ப நாம பிறந்த திதியை முதல்ல பார்க்கணும். நம்ம என்ன திதியில பிறந்திருக்குன்னு அறிஞ்சிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ராசி அறிஞ்சிப்போம், நட்சத்திரம் அறிவோம், அவ்வளவுதான் தெரியுமே தவிர திதியை நம்ம கவனிக்கணும். 15 திதி வரும், வளர்பிறையும் தேய்பிறையும், வளர்பிற திதி தேய்பிறை திதி, இந்த 15 திதிகள் வரும். அந்த திதியை நம்ம அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய இப்ப நான் போடுற கணக்கு நீங்க சூப்பரா அறிஞ்சிக்கணும். அதுதான் ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னது. திதி நல்லா போட்டுருங்க ஜாதகத்தை. அந்த திதியை நம்ம வேலை செஞ்சுட்டோம்னா அதனுடைய அதிதேவதையை வணங்கும் பொழுது நம்ம பிறக்கும் போதே கூட இருக்கிறது இந்த திதி தான். அந்த அதிதேவதை, அந்த அதிதேவதை நம்ம கூடயே இருந்து கடைசி முடிக்கும் வரும். நாம அதை பயன்படுத்த மாட்டோம். அது எப்படி நம்ம வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். நமக்கு இந்த ஜாதகம் கட்டம், இந்த வருஷம் குரு பேச்சு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனா வேலை செய்யலங்கிறது இந்த திரிசூனியம். அந்த திரிசூனியை எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்லிடுறேன். இல்லையா விமானத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த 2 சூரிய சந்திரன் ஒட்டுக்காக தான் கட்டத்தை பார்த்தாலே சொல்லியா சூரிய சந்திரன் இருந்தா இல்லை. அப்ப இந்த சந்திரன் ஒரு கட்டத்துல 2 நாள் பயணம் பண்ணுவாரு. இதுல இருந்து அப்படியே போகும்போது இந்த 7ஆம் கட்டத்துல வரும்போது சந்திரன் அப்படியே நேர்ல இதுல வரும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 வரும்போது சந்திரன் பௌர்ணமி கட்டத்துல சூரியன் இருக்கும். சூரியன் ஒவ்வொருத்தரும் பிறந்து ஆடி மாசம் பிறந்திருப்பாங்க, ஐப்பசி மாசம் பிறந்திருப்பாங்க. சூரியன் கட்டம் இருக்கும். அந்த கட்டத்துல இருந்து சந்திரன் 7 தாண்டி போயிட்டாருன்னா அது தேய்கிற. அதே 7க்குள்ளார இருந்தாருன்னா வளர்கிற. இந்த சூரியனும் சந்திரனும் பொறுத்த வரைக்கும் இதுதான் அமாவாசை. அதே இங்க வரும்போது பௌர்ணமி. எதில் சந்திரிச்சா பௌர்ணமி. இதெல்லாம் வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் அது இப்போ பயன்படுத்துறது. தசாபதி நடக்குது, ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம், தசாபதி நடக்குது, உடனே கோயிலுக்கு போயிட்டு வரோம். திரிசூனியம், முடக்கு, கரணநாதன், யோகநாதன், இது எல்லா 4 விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஜாதகங்கள் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த நிலைமையில வராங்கன்னு நான் வாட்ஸ்அப்ல சொல்லியிருப்பேன். அவங்க நல்லவங்களா வராங்க, எந்த எண்ணத்துடன் வராங்க, அப்படி எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது
எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாங்கன்னா வீட்டில் ஒரு டென்ஷனாக இருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒரு வேலையே நடக்காது. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு பொழுது போனதான் தெரியுமே தவிர ஒன்றுமே நடக்காது. சாப்பிட மாட்டோம், டென்ஷன் ஆயிருக்கும், கோபம் வரும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வீட்டில் நடக்கும். அது எதனால நடக்குது நம்ம திங்க் பண்ண மாட்டோம். இல்லையே பொதுவாக ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வராங்கன்னா வீட்டுக்கு வராங்கன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போறீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். எப்படின்னா, முதல்ல தண்ணி கொடுக்கும் போதே அவங்களோட எண்ணடைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். தண்ணி வந்து கொடுக்குறாங்கன்னா இப்படி செம்ப வச்சு மேலே கையை வச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி அப்போ உன்னோட உயரத்தில் நான் இருக்கிறேன், அவங்களோட எண்ணம் உன்னோட உயரத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு கீழே தான் நீ இருக்கிற, நாம் இப்படி தான் வரணும். அவங்க இப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ உன்னோட நான் உயரத்தில் இருக்கிறேன், அதனால எனக்கு கீழே தான் நீ இருக்கிற, எனக்கு கீழே தான் இருக்கிற, அதனால நீ அப்பா அவங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கலாம். அப்பா இவங்க உயரத்தில் இருக்கிறாங்க, நம்மளை வந்து கீழேயா பார்க்குறாங்க அப்படின்னு உணர்ந்துக்கலாம். ரெண்டாவது தண்ணி கொடுக்கும்போது இப்படி கொடுப்பாங்க, இப்படி வச்சு கீழே வச்சு இப்படி கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். வாங்க, நமக்கும் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குற செயல். உங்களை நான் மதிச்சு வீட்டுக்கு வர வைக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நிம்மதியாக போகிறோம், சாப்பிடுங்க, எல்லாத்தையும் மரியாதை நிமித்தம் செய்யறது இப்படி கொடுக்கக்கூடிய செயல். அதே கீழே கொடுப்பாங்க ஒருத்தர், இப்படி வச்சு கொடுக்கும்போது என்னன்னா அது குருமார்களுக்கு கொடுப்பாங்க. நான் உங்களை வந்து வணங்கி வரவேற்கிறேன், குருமார்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி அதே மாதிரி ஒரு அவங்க கொடுக்குற பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், அதில் வந்து பிரச்சனை உள்ளதாக இருந்துச்சுன்னா, உடுப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கு. ஒன்று நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, இல்லையா அவங்க ஏதோ ஒரு பண இழப்பு ஏற்பட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த செம்பை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கலாம், அவங்க எப்படி கொடுக்குறாங்க விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி அவங்க வரும்போது செருப்பு ஒரு இடத்துல விட்டு வர மாட்டாங்க, டென்ஷனாக வருவாங்க. ஒரு செருப்பு 2 இடத்துல கிடக்கும், ஒரு செருப்பு தான், அந்த செருப்பு 2 செருப்பு அந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து வேண்டாம் விருப்போட நம்ம வீட்டுக்கு வராங்க, அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க வந்து உள்ளார உட்கார்ந்ததை நம்ம மூஞ்சியை பார்த்து பேச மாட்டாங்க, பேசுவாங்க 2 வார்த்தை, ஆனால் மேலே சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அதெல்லாம் உணர்ந்துக்கலாம். சுற்றி சுற்றி இப்படி பார்க்கும்போது என்னன்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அப்போ நம்ம வீட்டில் அவங்க ஏதோ கண்ணு வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சுற்றி பார்ப்பாங்க, நம்ம கண்ணுக்கு கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க, வீட்டை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதோ தான் நம்ம கிட்ட நேராகவே பேச மாட்டாங்க. அப்போ அவங்க நம்ம மீது ஏதாவது கண்டிப்பே செலுத்துறாங்க. இந்த மாதிரி உணர்வுகளை நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி வரக்கூடியவர்களை இப்போ நமக்கு வந்து நாம தான் ஒருத்தர்கிட்ட பேச வரோம், ஒரு உறவினர் வராங்க, நமக்கு பெரியவர்கள் வராங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுன்னா அவங்க வடக்கு சைடு உட்கார வைக்கக்கூடாது. ஒரு பெரியவர்களா என்னன்னா அவங்க சொல்ல வர கருத்துக்களை என்னன்னா நாம தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ இந்த மாதிரி உட்காரோம்னா அவங்க வடக்கு கிழக்கு உட்காரும் போது அவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு வந்து சேராது. அது சேராம என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன் நடக்கக்கூடிய நமக்கு சில அறிவுரைகள் நல்ல விஷயங்கள் சொல்ல வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்க என்னன்னா தெற்கு பக்கமும் மேற்கு பக்கம் தான் உட்கார வைக்கும். இல்லைன்னா அவங்க சொல்றது நமக்கு வந்து காதல் வராது, நமக்கு அந்த வழிகாட்டுக்கு நம்ம கர்மாத்தை இருக்கும். எப்பயும் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இருக்கக்கூடிய செயல் என்னன்னா நாம சொல்றதை கேட்பாங்க. அப்ப நல்ல விஷயம் எங்க இருந்து வருதுன்னா மேலே ஏறாது, கீழே ரைட்டான்னு போயிடும். அதனால இந்த மாதிரி பார்த்து தான் உட்கார வைக்கணும். ஒரு பெண்ணுங்களும் சரி ஆண்களும் சரி தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது தலை பிரிச்சு போட்டு கொடுக்கறது, அதே மாதிரி பொட்டு வைக்காம கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் தரித்திரம் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பெண்கள் ஏன் வளையல் அணிகிறார்கள்? வளையல்ங்கிறது கண்ணாடி வளையல் தான் அணியும். இந்த வளையல்ல வந்து என்னன்னா நமக்கு துர்சக்திகள் செய்வினை போடாது, எந்த சக்தியா இருந்தாலும் அந்த வளையல் தடுக்கும் பெண்களுக்கு. ஏன்னா பெண்களுக்கு சடாக ஈர்த்துருவாங்க, எந்த ஒரு விஷயமா சொல்லுங்க. ஆண்கிட்ட போய் ஒரு ஏதோ ஒன்று சொல்லுங்க, அவங்க அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் அந்த மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு மாசம் ஆனாலும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அது ஏன் நினைப்பாங்க, அது உள்வாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அதனால வளையல்ங்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு கவசம். அதனாலதான் வளகாப்புக்கு கூட வளையல் அதிகம் போறது இருக்குன்னா இந்த நெகட்டிவ் தாக்கங்கள் அவங்க வரக்கூடாதுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது இதெல்லாம் செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. எங்க அங்க ஏதாவது கெப்பசிட்டி இதெல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு வளகாப்பு செய்யறது, அதான் வலை காப்புங்கிறது. அதனாலதான் பெண்களுக்கு இந்த வளையல் அணிய வைக்கும். அதே மாதிரி பெண்கள் மெட்டியை அணிகிறாங்கன்னு தெரியுங்களா? காலில் நிறைய பேர் மெட்டி அணிஞ்சிருக்கீங்க, பெண்கள் மெட்டி அணிகிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த மெட்டிங்கிறது என்ன, கர்ப்பப்பை. அவர் சொன்னார்ல கர்ப்பப்பைங்கிறது வலுவாகும், கர்ப்பப்பைக்கு ஒரு பாதுகாப்பு. அதனாலதான் மெட்டி அணிகிறது. அந்த விரலுக்கும் கர்ப்பப்பைக்கும் சில நரம்புகள் இருப்பதனால அது ஆக்டிவேஷன் பண்ணி நல்ல சக்திகளை உண்டாக்கூடியதான் இந்த மெட்டி. இத்தனை ஒரு விஷயத்தையும் நம்ம மன்னர்கள் வளையல் போடுறது இருந்து மெட்டி போடுறது இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாங்க. ஆனா நாம எதுக்கும் தெரியாம போட்டுக்கிறோம், வளையல் போட்டுக்கிறோம், மெட்டி போடுறோம், இந்த மாதிரி செய்யறோம். அதே மாதிரி புரோகிதர்கள் பூணூல் அணிவாங்க. பூணூல் போறது எதுக்காக புரிஞ்சுக்கலாம். அந்த பூணூல்ல என்ன இருக்குது கேட்டா எங்களுடைய குலம் வழக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. குல வழக்கம்ங்கிறது அப்பாற்பட்டது. ஆனா பூணூல் எதற்காக போறது? அந்த பூணூல்ல 3 முடிச்சு இருக்கும். 3 முடிச்சு இருக்கிறது. முதல் ஒரு முடிச்சு சிவன், பிரம்மா, விஷ்ணு, இதுதான் 3 முடிச்சு. அந்த மும்மூர்த்திகள் இருக்கக்கூடியது. அந்த 3 முடிச்சு
முடிச்சில மும்மூர்த்திகள் இருக்கக்கூடியது. அடுத்தது அந்த 3 முடிச்சு அந்த ஒரு முடிச்சு எடுத்து பாருங்க, அதுல 3 கயிறு இருக்கும். அது மாதிரி 3 முடிச்சில 3 முடிச்சிலையும் 9 கயிறு இருக்கும். இவர் சேலம் சசிபாபு. அதே மாதிரி எல்லா ஒரு சபையிலும் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டக்கூடியவர் தான் இவர். அதில் இப்போ 3 சொன்னல, அதில் உபக்கிரமம் அது ஒரு நூலில் 3 இருக்கும். அந்த 3 நூல் என்னன்னா அது மாதிரி 3 நூல் போடும்போது 9 நூல்கள் வரும். 9 நூல்ங்கிறது நவகிரகங்கள். அந்த 3 நூல் எடுத்து தான் அதில் ஒரு நூலை வந்து திருத்தி பாருங்க, அதுலேயும் 3 நூல் இருக்கும். அப்போ 9 நூல் 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் 9 கிரகங்கள் மும்மூர்த்திகள் ஆளப்படுகிறார். அதனால தான் அது போடுறது. அது போறதுனால நமக்கு தீய சக்திகள் வராது, நெகட்டிவ்கள் வராது. அதனுடைய கிரக தாக்குதல் வந்து தப்பிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறது தான். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், ஒரு விஷயத்தை எதுக்காக கொண்டு போறோங்கிறத நம்ம தெளிவா பயன்படுத்தணும். நம்ம ஏதோ சொல்றோம், நான் இன்னைக்கு நம்ம செய்யற இந்த வேலையை நாளைக்கு வருங்கால வர சங்கதிகளை நம்ம திருப்பி கேள்வி கேட்கறாங்க. இது எதுக்கு செய்யறீங்க, ஒரு நலுவு வைக்கிறேன் எதுக்கு செய்யறோம், எல்லா விஷயம் திருப்பி கேட்கும்போது இல்ல இப்படிதான் செய்யணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியாது இல்லை, ஆன்சர் கொடுக்கணும். இன்னைக்கு வருங்கால சங்கத்துக்கு ஆன்சர் கொடுத்தாதான் நாம இன்னைக்கு வந்து அவங்க கேட்கற பிரகாரம் சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லுவாங்க. நாம நம்மளோட மறந்து போயிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம். அதனாலதான் சொல்றது, எங்க போனாலும் சரி திருநீர் வெற்றிக்கணும், அதே மாதிரி வழிபாடு பண்ணணும். திருநீர் இல்லாத வெற்றி அலங்கோலமாக்கி விடுவாங்க. அதனால திருநீரோட தான் இருக்கணும், இதோ ஒரு பொருட்டாவது இருக்கும். நிச்சயதான் அவருடைய வாழ்க்கைகள் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் பார்த்துருப்பீங்க, கோயில் போயிருக்கீங்களா, நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு போயிருப்பீங்க, அங்க அரங்கநாதர் படுத்த மாதிரி தான் இருக்கிறாரு. அங்க லட்சுமி எந்த இடத்துல இருக்கிறாரு, காலில் இருக்கிறாரு. காலில் அழைச்சி வர மாதிரி கால் பாகத்தில் தான் இருப்பாரு. ஏன் அந்த மாதிரி அந்த கடவுளை அப்படி வச்சுக்கிறாங்க? அது உண்மையான விளக்கம் என்னன்னா, அரங்கநாதன் அந்த காலை வந்து லட்சுமி அந்த இடத்துல அழுத்தும் போது, அது கணுக்கால் அழுத்தும் போது இதயத்தில் உள்ள ரத்த குழாய் அடைப்புகள் எல்லாம் வந்து விலகும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை என்னன்னா பெண்கள் ஆண்களுக்கு கால் அழுத்தி விடணும். அது இன்னைக்கு அழுத்தி விட்டா கேவலமா நினைக்கிறாங்க. ஆண்களுடைய இதய துடிப்பு, அதனால தான் லட்சுமி இதயத்தில் இருக்கிறது. அந்த இதய துடிப்பு அட்டாக் ஆகுது எல்லாமே இந்த கணுக்கால். அங்க வந்து நரம்பு குழாய் இங்க வருது. அந்த அழுத்தி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அங்க வந்து இதயம் வந்து நல்லா வேலை செய்யும். எந்த ஒரு பிரச்சனையும் வராததுக்காக தான் இதை செய்யணும்னு சொல்லி அரங்கநாதன் அங்கே வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதை மறந்துட்டாங்க. 2 கை வந்துச்சுன்னா அந்த ரத்த குழாய் பெயர் அப்ப அவருடைய வயதான காலத்திலும் அவர் டக்குன்னு இந்த ரத்த குழாய்கள் பாதிச்சிடும். மேல் யூ எழுத்துக்கு 2 முறைக்கு மேல் வந்தால் உடல் உறுப்பு பாதிப்பு, ஜீரண சக்தி குறைவு, பலவீனமான போன்ற பாதிப்பு ஏற்படும். ஒரு மரண வயத்தை போக்கக்கூடியது. அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஏதாவது உடம்பு சரியாம போகுது, அதே மாதிரி நமக்கு ஒரு விபத்து கண்டகத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விலகி விட்டுரும். அதனால மிகப்பெரிய ஒரு இந்த தெய்வ வழிபாடு, இந்த தெய்வ வழிபாடை நம்ம டெய்லி காலங்கள் வரும், இந்த கருணநாதன் வரும். அந்த கருணநாதன் நாம பிறந்த கருணநாதன் எதுவும் போய் வழிபடணும். அதே மாதிரி இதையும் போய் இதனுடைய இதுக்கும் நீங்க கரெக்டா கொடுக்கணும். இதை நீங்க பண்ணிட்டு வந்தாலே இது நல்லா ஆற்றலை கொடுக்கும். வெறும் ஜாதகத்தை வச்சு பலனை சொல்லிட்டு ஜாதகத்தை வச்சு எதையும் நாம வந்து நிர்ணயிக்கணும். இதை யாருமே அவனை சீக்கிரத்துல இலவசமாக சும்மாவா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதை பார்க்கறதுக்கும் திதிசூனியத்துக்கு மட்டும் ஒருத்தர்கிட்ட போய் மிகப்பெரிய ஒரு ஜோதிடன் பேர் போட்டு இருக்கிறவங்கிட்ட பாருங்கன்னா கண்டிப்பா 50,000 ரூபாய் கட்டணும். நாங்க அந்த 50,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இவ்வாறு ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுத்துட்டாலும் சந்தோஷத்துல வந்து உடனடியே கோயிலுக்கு போவோம். அடுத்த மாதத்துல அந்த நாள்லயே கூட போயிடுவோம். போயிட்டு முதல்ல வந்தாங்க 50,000 ரூபாய் கேட்கறாங்க. அதுக்கு இருந்தாலும் பணம் தான் நினைக்கணும். அதனால இதை வந்து பயன்படுத்துங்க. காசுக்காக சொல்லிட்டு அந்த வேலை உடனே நடக்கணும். சும்மா சொல்லிட்டா சரி தெரியாததுக்கு நம்ம அப்புறம் போயிலாம் போயிடாதீங்க. இதை வந்து உடனே பயன்படுத்த இந்த மாதத்துல யாருக்கா இருந்தால் கூட பயன்படுத்துங்க. வைகாசி மாதத்துல இந்த மாதிரி பயன்படுத்துங்க. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது, நமக்கு வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா, நம்ம வீட்டில் தெய்வம் வந்து குடியிருக்குதா இல்லையா, அந்த விஷயத்துல தெய்வம் இருக்குதா இல்லையா எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் நம்மளே பார்க்கலாம். ஒரு விளக்கு பற்ற வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த விளக்கை வந்து பார்க்கும்போது விளக்கு வந்து ஒரே நிலையில இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அதே வந்து லெப்ட் சைடு சாஞ்ச மாதிரி வந்து சுத்திச்சுன்னா அந்த இடத்துல தெய்வ சக்திகள் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த தெய்வம் வந்து 4 பக்கம் சுத்தி அடிக்கும். அது காசு பேங்க் எதுவும் போடாதீங்க.
போடாம சுத்திச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தெய்வ சக்திகள் இல்ல, தடுமாற்றமா இருக்குது, தெய்வ சக்தி உள்ளார வர முடியல. அதனாலதான் அந்த தீபத்தை பார்த்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். பேனெல்லாம் போட தேவையில்ல, எதுவும் இல்லை, காத்து இல்லாத இடத்துல வச்சு நீங்க கும்பிடுங்க, அந்த தெய்வ சக்தியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சில வீட்டுல ஒரு துர்நாற்றங்கள் சில சமயம் வரும். ஒரு சில பேர் வந்துட்டு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிலேயே நம்ம உணரும் போது அந்த துர்நாற்றங்கள் வருதுனாவே நாம என்ன செய்யணும், அதுக்குண்டான அதாவது இங்கிலீஷ்ல பிளாக் black tournament. Black tournament. இது பிளாக் அக்சியன். Black option. இது நெகட்டிவா இருக்கக்கூடிய சக்தி, மிகப்பெரிய சக்தி இந்த கல்லுக்கு உண்டு. ஆனா நம்ம படிகம் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம், இந்த கல்லெல்லாம் அதிகம் சொல்ல மாட்டாங்க. இதை நம்ம இந்த வகுப்புல உங்களுக்காக இதெல்லாம் பயன்படுத்துறது. நிலைவாசல் படிங்க. இது நெகட்டிவ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க, வசதி இருக்கிறாங்க, அது ஏதோ ஒன்று நெகட்டிவ் பண்ணுறது உள்ளார வரும்போதே அவங்க இதை எடுத்துக்கும். அது அவங்கள ஃப்ரீயாக தான் உள்ளார இருக்கும். உள்ளார எதையுமே விடாது. நமக்கு ஏதோ சக்தி அந்த மாதிரியே இருக்குது, நம்மளால முடியல அப்படின்னு உடம்பு இருக்கிறவங்களுக்கு 48 நாள் குப்பை மேனி அதில் தண்ணியில் கலந்து ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டா எந்த நெகட்டிவும் அவங்க உடம்புல அட்டாக் ஆகாது. நான் முன்ன சொன்னது வீட்டுக்கு, இது சொல்லும் உடம்புக்கு. குப்பை மேனி 48 நாள் ஒரு என்ன கூட ஊற்றிக்கிட்டா போதும். அப்புறம் நாயுருவி வேர் இருந்தால் நிலைவாசப்படியில் கட்டலாம். அதுவும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது நாயுருவி வேறு. அதே மாதிரி வெட்டி வேறு. வெட்டி வேறு சாமி படங்களுக்கு மாலையாக போட்டு வச்சுட்டாலும் நமக்கு அந்த தெய்வ சக்தி அங்கேயே நிற்கும். வெட்டி வேறு மாலை அதையும் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். சப்பாத்தி கல்லி செடி அதையும் நம்ம நிலைவாசல்ல கட்டலாம். இத்தனையும் கட்டிக்கிட்டா எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடியது. சாம்பிராணிகள் பயன்படுத்த வேண்டும். அந்த சாம்பிராணி ரகசியத்தை சொல்றேன், அதை மட்டும் எழுதிக்கங்க. எப்பயும் பால் சாம்பிராணி பால் சாம்பிராணி இதுல நாய் கடிதம் ஒண்ணு இருக்கும். இது சாம்பிராணி உகந்தது. இந்த சாம்பிராணி தான் வீட்டில் உபயோகிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல கூட நிறைய வளரும். மாலை மாலை பிஎம் நீதிப்படை வழிமுறை பயிர்களை வளமுறை இறை தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்த விழா எங்களவும் ஆவானும் எந்த உயிர் தாமாது வாழும் சரணாது வாழும் அருள் போனாது வாழும் சர்க்குரு பேரன்பு மிக்க ஜோதிடத்தை ஆன்மீகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே இங்கே திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களே, அன்பை தாய்மார்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்யக்கூடிய அன்பு சகோதரர் சண்முகநாதன் இவ்வளவு நேரம் இங்கே சிறப்பாக அரியதொரு ஞான கருத்துக்களை நம் முன்னோர்கள் எல்லாம் கடைபிடித்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக வாழ்ந்தவர்களை நினைவுபடுத்தி அரிய பல உண்மைகளை இங்கே நமக்காக இங்கே வழங்கினார்கள். அந்த செல்வநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நெடுநாளைய குடும்ப நண்பரும் சேலம் மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு இளவல் நடிகர் ஷியாம் அவர்களே, இங்கே சிறப்பாக அம்மையார் வருகை கொடுத்திருக்கிறார்கள். கொடுமுடி அம்மா அவர்களே நான் அங்கே சந்திச்சிருக்கிறேன். என்னன்னா குமாரபாளையத்தில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் வந்து பல ஆண்டுகள் ஆமா அங்க அம்மையார் அவர்களை நான் அங்கே சந்திச்சிருக்கிறேன். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சீர்நீரா முறையா சொல்லணும், மாத்திரம் சொல்லக்கூடாது. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை நீங்க தினம் பஞ்சபூதத்தை நீங்க தினம் வழிபாடு பண்ணலாம். இருக்கிற இடத்துலயே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது நிறைய பண்ணும். உலகத்துல தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, உலகத்துல எத்தனை நாடு இருக்கு, அவ்வளவு பேர் எல்லாம் சேர்ந்து பாவத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க? 4 வகை. அப்ப கோடி கணக்குனா ஆயிரக்கணக்கான வழி இருக்கணும். இருக்கணும் 4 வழி. என்ன வழி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா இது ரொம்ப நுட்பம். சொன்னார் கோயில் கோயில் சொல்றாங்க பாருங்க, உள்ளத்தில் போய் உன்னோட ஆலயம் வள்ளல் புராணம் இருக்கு, வாய் கோபுர வாசல், இந்த மாதிரி இதான் புரிஞ்சுக்கணும். தெல்ல தெளிந்தா இருக்கு, அதான் அண்டர்லைன் பண்ணணும். தெல்ல தெளிந்தா இருக்கு
ஜீவன் சிவலிங்கம். அது ரகசியம், அது இன்னொரு பார்ப்போம். அப்போ 4 வகையில பாவம் பண்றோம். அது இறைவன் தராசு மாதிரி. உங்களுக்கு வேண்டியவர் இறைவன், அவருக்கு வேண்டிய உங்களுக்கு வேண்டாதவர் எனக்கு வேண்டாதவங்க கிடையாது. புரியுதா? எல்லாரும் இறைவனுடைய குழந்தைங்க தான். நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், என்ன பண்றோம், என்ன உபயோகிக்கிறோம், எதுல தள்ளி நிற்கிறோம், புரியுதுங்களா? இதை வச்சுதான் அவன் கொடுக்குறான். பேங்க்ல எவ்வளவு போட்டோமோ அதான் எடுக்க முடியும். 50 லட்சம் போட்டாரு 3 லட்சம் போய் எடுக்க முடியும். ஒருத்தர் 50,000 தான் போட்டாரு 3 லட்சம் போய் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி நல்ல எண்ணம் தான், நல்ல செயல்பாடுகள் கொண்டு பண்றாருன்னா இந்த நேரம் வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருக்க பல ஜோதிடர் பல பேருக்கு பார்த்து அதில் வருமானம் கிடைச்சிருக்கோம். ஏன் வராதுங்க? பல பேர் இதுல நல்லா வரணும், உருவாகணும், விளம்பரம் ஆகணும், எல்லாரும் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இவரும் ஏன் வெளியிருந்து வராங்க? என்னை அறிமுகப்படுத்துறது நம்ம நடிகர் ஷியாம் தான், பெரிய பாரம்பரிய மிக்கவர். அதனால 4 வகையில பாவம் பண்றோம். அது அப்படியே ஆலய வழிபாடு, தியானம், மூச்சு பயிற்சி, அந்த இதெல்லாம் இருக்கு. காற்றை பிடிக்கும், கடற்கறிவாளருக்கு கூற்றுனா இவன் கூற்றை உழைக்கும் புரியல்வாங்க. இந்த மூச்சு காற்று பாருங்க, அதுதான் அவ்வளவு ரகசியம் இருக்கு. அதை நீங்க ரொம்ப பாதுகாப்பா சர்வ ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த ஆயுள் கூடும். ஆயுள் கூடுனா மட்டும் இல்ல, தேவ ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். அப்படி இருந்தா மட்டும் போதும் இல்ல, என்னுடைய குடும்பம் என் வீடுக்கு மட்டும் நிற்க கூடாது, மற்றவர்களுக்கு நம்ம பயன்படணும். நம்ம குடும்பம் நம்ம வீட்டுக்கு இவங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தா பயன் இல்லை. அடுத்த ஜென்மம் நமக்கு என்னன்னு சொல்ல முடியாது. பிறருக்காக நம்ம பாடுபடணும். அதனால அந்த வகையில நிறைய செய்திகள் இருந்தாலும் இதோட நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சொல், சிறு சொல் குரு சொல்லுக்கு இணங்கி என்றால் சமய கோடானக்கூடிய அரிய உண்மைகளை யாரும் சொல்லாமலேயே, படிக்காமலேயே, கேட்காமலே தானாக அறியக்கூடிய வல்லமை ஏற்படும். வெளிச்சமில்லா வீடு பயனில்லை, உலகத்தை அறியா துறவு, காலத்தில் விளையாத வேளாண்மை, ருசி இல்லாத பெரும் பணம், விவேகம் இல்லாத பேச்சு, வீரம் இல்லாத சொல், ஒளி இல்லாத கண்கள், உயிர் இல்லாத உடல் எப்படி பயனில்லையோ அதை போல இந்த உலகத்தில் ஒரு உத்தமமான சத்குருநாதனுடைய தொடர்பு கிட்டாத மனித வாழ்க்கையும் வீரே என்று சொல்லிக் கொண்டு துரிதத்துக்கு ஏது துன்பம், அன்புக்கு ஏது அவமரியாதை, அறிவுக்கு ஏது குற்றம், அக்கினிக்கு ஏது குளிர், ஞானத்துக்கு ஏது தனியிடம், ஆவிக்கு ஏது அழிவு, இருளுக்கு ஏது ஏது. இதை போல அறிவை அறிந்தவனுக்கு யார் நிகர்? இங்கு அறிவு என்பது பிரபஞ்ச பேராற்றல் அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, சித்தர்களை பற்றிய அறிவு, ஜோதிடத்தை பற்றிய அறிவு. ஞானம்னா 2 இருக்கு, அதை பற்றி சொல்ல நேரம் இல்லை. பரஞானம், அபரஞானம், இதை மட்டும் மனசுல வச்சுங்க. அது இன்னொரு வாய்ப்பு இருந்தா சொல்லுவோம். பரஞானம்னா என்ன, அபரஞானம்னா என்ன, இதெல்லாம் அவ்வளவு ரகசியம் இருக்கு. அதெல்லாம் தெரிந்து கொண்டு தீபாவளி தத்துவம் இருக்கு. தீபாவளி ஒரு திரியை காட்டுவோம், அப்புறம் 3 திரி, அப்புறம் 5 திரி, அப்புறம் அடுத்த தீபம் நிறைய பேர் ஐயர்களே தெரியாது. நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஐயருக்கு நான் விவரம் தெரியாம மாதிரி கேட்பேன். அவங்களுக்கு ரகசியம் இருக்கு. கடைசியில் பார்த்தா ஒரு ஜோதியை காமிச்சிட்டு வச்சிருவோம். புரியுதா இல்லையா? இதெல்லாம் ரகசியம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது நீங்க எங்க வழிபாட்டு கூட மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு. புரியுதுங்களா? சச்சிதானந்தம், சத்து சித்த ஆனந்தம், அதுக்கு விளக்கம் இருக்கு. அது இன்னொரு டைம் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரருக்கு நன்றி பாராட்டுவதற்கு முன்பாக அருள் பெயராற்றல் கருணையினால் உடல்நலம், உயிராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் உலக உயிர்கள் எல்லாம் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல 18 சித்தர்களையும் இறைவனையும் துதி பாடி விழுந்து வணங்கி அவருடைய அருளை பெற நாம் எல்லோரும் ஒத்த கருத்தோடு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். கர்மா அவங்க பண்ணது கிடையாது இல்லையா? இப்போ வந்து இல்லை வாரிசு ஆண்கள் போடுறதுனா நம்ம பண்ண கற்று கிடையாது. முன்னோர்கள் என்ன பண்ணாலும் அவங்களுடைய கர்மாவை நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. இப்போ பாட்டன் சார்பாக அவங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க பேர வைக்கணும். சொத்து அனுபவிக்கிறவங்களும் அந்த அவங்களுடைய பாவத்தினைக்கும் சொத்தத்துக்கு அவங்க அதையும் அவங்க அனுபவிக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரிய வராது. இப்போ அவங்க பாலந்து கோயிலில் போய் கும்பாஷம் எடுத்து பண்ணுவாங்க தெரியுங்களா? 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுற கும்பாஷம் கோயில்களும் இருக்குது. ரொம்ப பாலந்து கோயிலும் புதுப்பிப்பாங்க ஒரு சில இடத்துலாம். ஒவ்வொரு வகையான இருக்கவங்களாம் அவங்க குலதெய்வம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஒரு சிலர் கனவுல போய் சொல்லணும், இந்த இடத்துல நான் இருக்கேன், அவங்க வழிபாடு பண்ணுவேன்னு சொல்லி வயசானவங்க ஒரு குழந்தை மூலியமாகவும் அந்த தெய்வங்கள் வந்து பேசும். நிறைய கோயிலில் நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப பாலெடுத்து கோயிலில் ஒரு தீபாவளி காட்டக்கூடிய அளவுக்கு கோயில் வந்து எடுத்து நடத்துவாங்க ஒரு சில பேர். அந்த கோயில் உபயோகம் நடக்கக்கூடிய யாகசாலை இருக்கு இல்லையா? அதை நான் என்ன சொன்னால் கர்மா குறையிறதுக்குண்டான பரிகாரம் ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் பவர் அது அதிகம். அது நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அது எனக்கு ஃபோன் மூலியமாகவும் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுலலாம் இங்கே வந்து அந்த நம்மளுடைய நம்ம இந்தியாவில் தமிழர்கள்லாம் வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிடுறாங்களே, அவங்க அந்த மாதிரி பாதிப்புள்ளதுனா இதுக்காகவே வருவாங்க. வந்து கோயிலுக்கு அந்த யாகசாலைக்கு செங்கல் வாங்கிட்டு போவாங்க. அந்த முன்னாடி நின்று யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய சொல்லணும். யாருக்குன்னா இந்த வாரிசுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பரிகாரம், அதனுடைய பலன் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு
இன்னொன்று ஆண் வாரிசு இல்லாமல் போகுது. நான் சொல்றது வாரிசு இல்லாமல் போகிறதுக்கு தான் இந்த யாகசாலைக்கு உண்டான இது. ஆண் வாரிசு இல்லாமல் போச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பெண் சாபங்களும் அதில் இருக்கும். ஆண் வாரிசு இல்லைனாலே அதில் கண்டிப்பாக பெண் சாபங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க குழந்தை கோயிலுக்கு சமமுகூர்த்த போய் திறந்துக்குமான்னு பாருங்க. இடுப்படை இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு பூசணி தீபம் போட்டுக்கணும். அதாவது அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்னன்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு மட்டும் அந்த இடுப்படை தீபம் போடணும். 10 நாளில் கொடுக்காது. அது வந்து பலன் கிடைக்காது. அது இன்னொன்று நிறைய பேர் வந்து திருமணம் வந்து நடக்க மாட்டேங்குது, நிறைய பேர் 7 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அரசு பேர் இருக்கு இல்லையா, ஒன்றா இருக்கக்கூடிய ஏதாவது கோயில்களில் டெய்லி 27 நாள் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டாப்பாக சொல்லணும். பெண்களுக்கு அது கணக்கு இல்லை, ஆனால் ஆண்களுக்கு கண்டிப்பாக அது கணக்கு இருக்குது. ஈரவஸ்திரம் வந்து துணி கட்டிட்டு ஈரவஸ்திரத்தோட டெய்லி சொல்லுங்க. நிறைய பரிகாரங்கள் செலவில்லாத பரிகாரங்கள் இருக்குது. அளவுக்கு இதாக பண்ணாதான் அது பரிகாரம் பண்ணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதாவது வருமானத்துக்கு சேர்த்து எடுத்து இப்போ இல்லாதப்பட்டெல்லாம் வந்தால் நல்லா பணமே வாங்குறது இல்லை. அது அண்ணாவுமே தெரியும். கஷ்டப்படலாம் பொண்ணு நிறைய இது சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க என்னவோ அதுக்கு முன்னாடி பையன் நான் பண்ணி கொடுத்தேன் செலவே இல்லாமல். அவங்க ஐயர் வராங்களா பிரச்சனை கொடுத்தாங்களா, ஒரு சில பேருக்கு நாங்களே எல்லாமே வாங்கி கொடுத்து கூட பண்ணி அமைச்சிருக்கோம். அவங்க வந்து பண்ணிட்டு போகணும்னு பிரச்சனைனா நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை சொல்லுவோம். இன்னும் அந்த ரொம்ப ஏஜ் ஆகிடுது, நம்ம போலீஸ் கல்யாணம் பண்ணலாம். இப்போ இன்னொன்று புதுசாக சதயம் மூலம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளை. அது வந்து ஒரு செவ்வாய் வசதி இருக்குது, செவ்வாய் இருக்குது சொல்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் வாழ்க்கையை பாதிக்குது. நிறைய பேர் வெளியுறவு தெரியாததான் செஞ்சோம், 8 செவ்வாய்க்கு 7 செவ்வாய்க்கு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தப்பு வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி ஜாதகம் அமையாது. மேலோட்டமாக பார்க்கறது தான் அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டான இருக்கிறேன் அப்படின்னா அவங்க டிகிரி பேச கூட கணிப்பாங்க ஜாதகம். அப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்சு. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட் தான் நீங்கள் சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து 8 செவ்வாய் சொல்லி ஜோசிலேயே கிளைண்ட் கரெக்ட் பண்ணுறாங்க, வேண்டாம் அவைல் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ஒரு பரவிட்டு வருது. அதை கரெக்டாக பார்த்தாலே பொருள் ஜாதகம். லக்னத்தில் மாந்தி சொல்லுவாங்க. லக்னத்தில் மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும். அது அதாவது நம்ம ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகம் நம்ம வரலைன்னா கூட வரக்கூடிய கிளைண்ட் சொல்லி விடலாம். உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா லக்னத்தில் மாற்றி இருந்தால் அது வந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்க சொல்லுவோம், அதுக்கும் கண்டிப்பாக தெரியும். அது ஏதாவது மாட்டீஸ்வரர் கோயில் போய் தரிசனம் பண்ண சொல்லுங்க. விடிய காலில் டெய்லி அவங்க வேலை போட சொல்லுங்க. விடிய காலில் அவங்க டெய்லி வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி வந்து பூஜை அறையில் 2 வேலை மண்டிகளே போட சொல்லுங்க. நல்ல நிலையில் பசுமாடு வெயில் சுத்தமான பசுமாடு வீட்டிலே வாங்கி காமிச்சு அதில் வந்து போட சொல்லுங்க. லக்னத்தில் மாட்டி இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்க அதை பார்த்துக்கணும். அவங்க சுமங்கலிக்கு வஸ்திரதானம் பண்ண சொல்லுங்க. வயசான சுமங்கலிக்கு வஸ்திரதானம் பண்ண சொல்லுங்க. பாட்டியஸாக இருப்பாங்க இல்லையா, அதுதான் நேரம் பண்ணுறவங்க திருமாங்கலியை மாற்றி கட்டுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த ரொம்ப ஏஜானவங்களுக்கு அந்த கல்யாண தடைகளே இல்லாமல் போயிடும். அது சின்ன சின்ன டிப்ஸ் தான் நிறைய பேர் தெரியல. அது செஞ்சாலே போதும். ரெண்டு பேருக்குமே இல்லை நான் அப்போ என்ன நாள் கிடையாது. அவங்க ஜென்ம நட்சத்திரம் தான் ஃபஸ்ட்டு. வருஷம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விடத்திருப்போம் கண்டிப்பாக செய்யணும். இல்லை நீங்கள் ரொம்ப செலவுலாம் பண்ண வேணாம். நிச்சயமாக உங்களால் போக முடியல வர முடியல அப்படின்னா வீட்டிலே கூட ஒரு ஃபேமிலியில் வர சொல்லி 7 மணி கண்டிப்பாக கொடுங்க. அமாவாசை கண்டிப்பாக கொடுங்க, ஆடி அமாவாசை கொடுங்க, புரட்டாசி அமாவாசை கொடுங்க. இல்லையா எனக்கு அந்த அமாவாசை கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு அமாவாசையில் ஜோதிடர்களாக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஜோதிடர்களுக்கு வீட்டிலே கண்டிப்பாக கஷ்டங்கள் வருது. என்ன கர்மா தெரியுங்களா, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க இல்லையா, நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்களே டெய்லி 9 நவகிரகங்களை ஜோதிடர்களே சொல்லாத நாள் ஏதாவது இருக்கு இல்லையா, சூரியன் சந்திரன் ராகு கேது சுக்கிரன் டெய்லி நம்ம இந்த கிரகங்களை பற்றி நம்ம பூஜிச்சுட்டு தான் இருப்போம். அப்போ நவகிரகங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம நாட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தவங்க வாழ்க்கை அனுப்பினா அவங்க பரிபூர்ணமாக குணமடைவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் நம்ம ஜாதகம் பார்க்க வராங்க வரவங்கிட்ட ஒரு தெளிவாக அந்த லக்னத்தில் மாந்தி சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறேன். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இறந்துடுறாங்க. நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம 4 நட்சத்திரம் என்ன அடப்பு இருக்கா அப்படின்னா நோட் பண்ணி வைப்போம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, துர்மரணம் ஆகிடுது, அந்த மாதிரி டைமில் நம்ம அதை வெளியே வைக்க முடியாது. எந்த நேரத்தில் நம்ம ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு அமாவாசை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில பேர் கரெக்டாக அந்த நட்சத்திரம் பார்த்து கொடுப்பாங்க, திதி பார்த்து கொடுப்பாங்க. சரிங்களா, இறந்த திதி இந்த வருடம் பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அந்த டைமில் கொடுக்குறாங்க. லக்னம் தான் மாந்தீஸ்வரர் கோயில் போகணும்னா ஒரு டைமாவது போகணும். மாந்தீஸ்வரர் கோயில் ஒரு டைம் திருச்சி சைடில் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் வெளியே போய் பார்க்க நம்ம கையில் வச்சுருக்கோங்களா, இங்கே பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும் மாந்தீஸ்வரர் கோயில். ஆனால் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தடி போகணும். நீங்கள் சொல்லி விட்டீங்க இல்லையா, அது அவங்க ஜென்ம நட்சத்திரத்தடி மாந்தீஸ்வரர் கோயில் போக சொல்லுங்க. போகும்போது ஏதாவது தானியத்துக்கு வாங்கி சரிங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று சந்தோகம் நான் வந்து நீங்கள் கூட பேச தகவல் சந்தோகம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என் லக்ஷ்மணி சீக்கிரம் கொடுத்துட்டு தான் நான் போகிறேன் எல்லாருக்குமே. நீங்கள் அண்ணா பேசுவேன் இந்த மீட்டிங்கில் வந்து சொல்லி பேசி நான் தெரிஞ்சுப்பேன். நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, அண்ணா பேசணும் என்னோட வேலை தவிர அதை பேசி உங்களுக்கு நான் பேசிடுவேன். சரிங்களா, கால் பண்ணி எனக்கு கேளுங்கண்ணா. கோயிலுங்க போய் எல்லா
சங்கத்தையும் நம்ம ஒன்று இறங்கி சத்தியாக பேசினாலே சொல்லுவாங்க. நீங்கள் நம்மளே கால் பண்ணாலே அவங்க சரிங்க, ரொம்ப நன்றி.